இது வந்து யூஜிசி உள்ள வருது, எல்லாமே யூஜிசி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு மடைமாற்றம் செய்தது எதற்காக? சரி சார், அந்த ரோலே அவருக்கு யார் கொடுத்தா? ஆளுங்கட்சி எங்கிருந்து வருது? இப்ப ஒரு அரசியல ஒரு தவறு நடந்தாலும் இல்ல ஒரு அரசாங்கத்துல ஒரு தவறு நடந்தாலும் மக்கள் போய் நீதிமன்றத்துல தான் நிக்கிறாங்க. அப்ப ஜுடிஷியரி பவர் வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அங்கீகாரத்தின் பேர்ல நியாயப்படி, அதாவது அந்த 10 மசோதாவையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது அத்தனையுமே மாணவர்களுக்காக பல்கலைக்கழகம் சார்ந்து எடுக்கப்பட்ட போடப்பட்ட ஒரு திட்டங்கள் தான் அந்த தீர்மானங்கள். ஆளுநருக்கான வேலைகள் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணலாம், ஆனா அவர் ரூல் பண்ணக்கூடாது. மக்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள்லயே அவர் தடுத்து நிறுத்துறாருங்கும் போது அப்போ ஒரு நியாயமான ஒரு தலைவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளர் நாகநந்தினி அவர்கள். வணக்கம். தமிழக அரசுடைய துணைவேந்தர் நியமனம் தொடர்பான ஒரு சட்டத்திற்கு இடைக்கால சென்னை உயர்நீதிமன்றம் தடை அப்படின்ற முதல்ல இந்த செய்தியிலிருந்து நம்ம உள்வாங்க வேண்டிய செய்தியா என்ன இருக்கு? ஏன்னா அடிப்படையில மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, உச்ச நீதிமன்றம் எழுதுகிற ஒரு தீர்ப்பு, இங்க உயர் நீதிமன்றம் அளவுல அதற்கு ஒரு தடை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது முதல் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னா, இது அவசரமா நடந்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அது ஒண்ணு. இது அப்படி தலை போற விஷயமா? இது ரொம்ப முக்கியமான விஷயமா? நாட்டுல இருக்க மத்த பிரச்சனையை தாண்டி எதற்காக இந்த விஷயத்துக்காக இப்படி ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் வெளியாகுது. இந்த கேஸ யார் போட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதாவது ஆளுநருக்காக முதல் வந்தவர் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வந்தாரு. அவர் நிறைய பேசினாரு, அதுவும் பருப்பு வேகல. அடுத்தது என்னாச்சு, 14 கேள்வி துணுக்குகளோட வரோம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரே இறங்கி வந்தாங்க, அதுவும் பெருசா எடுபடல. அப்படிங்கும் போது ஒரு பிஜேபி நிர்வாகிய வச்சு இந்த கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ எந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு மேல அவங்க ரொம்ப கூர்மையா போயிட்டு இருக்காங்க. எப்படினாலும் நாங்க உங்களுக்கு ஒரு தடைய கொடுப்போம், தமிழ்நாடு அரசு துரிதமா செயல்பட விட மாட்டோம். அது வந்து தமிழ்நாடு அரசுக்கு பாதகம் அளிக்குதோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதகமோ இல்ல தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்கள் அதனால பாதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க எங்களுடைய முன்னெடுப்பை வைப்போம், அதற்கான தப்பான தீர்வையும் நாங்க வந்து எப்படியாச்சும் முறையில நாங்க வந்து பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பதான் சார் இது எடுத்து வச்சிருக்கு. உண்மையா அது அப்படிதான் பார்க்கணும். இது உண்மையாலுமே ஒரு அநீதி சார், அநீதியா தான் இது நடந்திருக்கு. இதுல வின்சென்ட் சார் சொல்லும் போது நீங்க கேட்டிருக்கலாம், நிறைய விஷயம் அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லி. அதுல அவர் சொல்றாரு, 11ஆம் தேதி ஏப்ரல்ல தீர்ப்பு வருது, 30ஆம் தேதி வரைக்கும் இதற்கான மேல்முறையீடுக்கு யாரும் போகல. போனா அப்பவே போயிருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா இது வெக்கேஷன் பெஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதற்கான அப்பீலுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அதாவது அதை போட்டதும் ஒரு பாஜக நிர்வாகி தான் அதை போட்டிருக்கிறாங்க அந்த வழக்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உயர் நீதிமன்றத்துல அந்த தீர்ப்பு வரும்ல சார், அந்த தீர்ப்பு வரும்போது மைக் மியூட் பண்ணப்பட்டது. இது வந்து நம்மளுடைய அரசு தரப்பு வக்கீல் பி. வில்சன் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம். என்ன நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி அது டவுன்லோட் ஆகும்போது அதை நீங்க பாத்துக்கோங்க, பதிவுல நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றது நீதி அரசர்களுடைய ஒரு கருத்தா அங்க அமையப்பட்டிருக்கு. அதுல இவங்க சொல்றாங்க, அதுல 10 மசோதாக்கள்ல 9 மசோதா, அதாவது 9 சட்டம் வரைக்கும் அவங்க வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல அதை கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொல்றாங்க, அதுல வச்சிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம்
போர்ஜரியா தான் இருக்கு, எதுவும் உண்மை சார்புடையதா இல்ல அப்படின்ற வாதம் வைக்கும் போதும் அதையும் அத பெருசா அங்க பார்க்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அங்க இருக்கு. அப்போ இதைத்தான் நாங்க சொல்றோம், அவசர அவசரமா இந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி இவங்க போய் நிக்கிறது எதற்காக, அதற்கு நீதி வழங்கியது எதற்காக. இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து கோர்ட்ல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல தான் இருக்கு, அது வந்து ஒரு அரசாணைக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேல் அப்பீலே நம்ம போக முடியும். அப்படிங்கும் போது ஒரு ஆக்ட்ல தான் இருக்கு இன்னும் இந்த விஷயம். அதையே உடனடியா இது வந்து யூஜிசி உள்ள வருது, எல்லாமே யூஜிசி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு மடைமாற்றம் செய்தது எதற்காக அப்படிங்கிறது இன்னைக்கு இந்திய அரசர்கள் இல்ல வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இல்ல, இது சாதாரண மக்களுக்கு புரியுது. ஏன் இதுக்கு போய் இவ்வளவு அவசரமா பண்றாங்க, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதைய மட்டும் இவ்வளவு வேகமா செயல்பட்டு இதுக்காக மட்டும் வேகமா ஒரு முடிவு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மக்களோட மனசுலயே இருக்கு. இப்ப அடிப்படையில குடியரசு தலைவர் அவர்கள் எழுதின கடிதம் கூட நம்மளால என்ன உள்வாங்க முடிக்குது என்றால், முதலமைச்சர் ஆளுநர் அவர்களுடைய பணியை அவர்கள் செய்ய வேண்டும். அப்ப நீதிமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் செய்ய தவறிய ஒரு பணியை சுட்டி காட்டி இதை நீங்க செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்தலாமே ஒழிய, இல்ல ஆலோசனை வழங்கலாமே ஒழிய, நீதிமன்றமே வந்து நேரடியா அதை நீங்க சட்டத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு கொண்டு வர்றது வந்து அது அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்படுது இல்லையா? அதாவது நீங்க வேலை செய்யல, உங்களை சுட்டி காட்டலாம், சுட்டி காட்டி பட் அந்த ரோலை நீங்க தான் பண்ணணும், பட் உங்களை பண்ண விடாம நானே பண்றேன் அப்படின்றது எப்படி சரியாகும்? சரி சார், அந்த ரோலே அவருக்கு யார் கொடுத்தா? ஆளுநருக்கு எங்கிருந்து வருது? அதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் ஆர்டிகல் 200 கீழே தான் வருது. அதே மாதிரி இதை கேட்கக்கூடிய உரிமை குடியரசுத் தலைவருக்கு எப்படி கிடைக்குது? அதே அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஆர்டிகல் 143 கலையில வருது. அதே மாதிரி இப்ப சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது எல்லா கோர்ட்டுக்கும் ஒரு வரையறை இருக்கும். சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஜுடிஷியரி அட்வைசரி ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு கால நிர்ணயமோ, அதாவது அதுக்கான ஒரு எல்லை நிர்ணயம் எல்லாம் கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும் சுப்ரீம். ஏன்னா இப்போ ஒரு நிதானமா யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய நாடு ஜனநாயக நாடு, மக்களை சார்ந்த ஒரு நாடு. இங்க மக்களுக்காக அதிகாரம் ஜாஸ்தியா இல்ல ஒரு ஆளுநருக்கான அதிகாரம் ஜாஸ்தியா? கட்டாயம் மக்களுக்கான அதிகாரம் தான் ஜாஸ்தி. அப்ப மக்களுக்காக இயற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி. இப்போ ஒரு அரசியல ஒரு தவறு நடந்தாலும் இல்ல ஒரு அரசாங்கத்துல ஒரு தவறு நடந்தாலும் மக்கள் போய் நீதிமன்றத்துல தான் நிக்கிறாங்க. அப்ப இது மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற போது மக்களை சார்ந்து மையப்படுத்தி ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு தடை வருது அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துல போய் கேட்கிறோம். அப்ப ஜுடிஷியரி பவர் வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அப்ப அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு அங்கீகாரத்தின் பேர்ல நியாயப்படி, அதாவது அந்த 10 மசோதாவையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம வெறும் சட்டம் அவங்க போட்ட வழக்கு அதுதான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த 10 மசோதா என்ன அப்படின்னு நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும். அது அத்தனையுமே மாணவர்களுக்காக பல்கலைக்கழகம் சார்ந்து போடப்பட்ட ஒரு திட்டங்கள் தான், அந்த தீர்மானங்கள் தான். அப்ப அதையே இத்தனை நாள் ஒருத்தர் கேரக்கடியிலேயே போட்டு வச்சிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப தெளிவா அன்னைக்கே நீதிபதிகள் அவர்கள் சொன்னாங்க, நீங்க வந்து ரோட் பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு அரசியல் நுட்பத்தோட ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான ரோட் பிளாக் பண்றீங்க, நீங்க பண்ணக்கூடாதுன்னு கவர்னருக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் இதை வந்து தமிழ்நாடு அரசு பக்கம் ஓகே பண்ணி அவங்க சட்டமா ஏற்றலாம்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்டை தீர்ப்பா வழங்குறாங்க. அப்படிங்கும் போது இது எல்லாமே மக்களுக்கு நன்மை தானே சார் போய் சேருது. இதை எதிர்த்து ஒருத்தங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படிங்கறத நம்மளும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாக்கணுமே. இல்ல அடிப்படையில மீண்டும் வந்து சமூக வலைதளங்கள்ல தொடங்கி எல்லோரும் கேட்கிற கேள்விதான். இது வந்து நியாயமா பாக்குறப்ப ஒரு ஆளுநர் வந்து பல சட்ட மசோதாக்களை வந்து இந்த மாதிரி வந்து நிறைவேற்றாம தள்ளி வச்சுட்டே இருக்காரு. உடனே நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இது வந்து ரொம்ப தாமதமா இருக்கு, இதுக்கப்புறம் வந்து அத ரொம்ப இல்ல, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் தாமதமா இருக்கு அப்படி சொல்லிடுங்க. சரி, பல எத்தனை வருடம் ஆனாலும் வந்து இந்த பணியை செய்யக்கூடிய இடத்துல ஆளுநர் தான் இருக்காரு. ஒப்புதல் கொடுக்கக்கூடிய இடத்தில் ஆளுநர் இருக்கிற பொழுது அவர் தானே ஒப்புதல் கொடுக்கணும்ன்ற, அவர் தானே இதான் எல்லாருமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். 1935ல கவர்னர் ஒரு விஷயத்த நம்மளுக்கு நம்ம யாரும் கொண்டு வரல, ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த இடத்தெல்லாம் பாத்துக்கணும். நடந்து முடிஞ்சிருச்சு இருங்க, நடந்து முடிச்சா ஒரே லைன்ல ஒன் லைன் ஸ்டோரியா சொல்லிடுறேன். 1950ல எப்ப நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சோ அப்பவே ஆளுநருடைய அந்த உரிமைகள் வந்து காலாவதியாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதைய நிறுத்தி நம்ம ஒரு சுதந்திர நாடு,
லெஜிஸ்லேஷன் தான் இங்க முக்கியம் அப்படிங்கிற அதாவது லெஜிஸ்லேஷனை தாண்டி நம்மளோட அந்த நார்மல் கோர்ஸ் இதுதான் முக்கியம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் தானே சார் பேசும். அதை எப்படி நீங்க அதை மாத்தி சொல்ல முடியும்? அது ஒண்ணு இருக்குல்ல. ஆளுநருக்கான வேலைகள் என்ன அப்படின்னா அவர் ஒரு ரோல் பிளே பண்ணலாம், ஆனா அவர் ரூல் பண்ணக்கூடாது. இதுதான் இங்க பிரச்சனை. அவருடைய ரோல் என்னவோ அதை பிளே பண்ணிட்டு போக வேண்டியதானே. அவர் ஏன் இங்க ரூல்? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப முதல்வர் பெருசா ஆளுநர் பெருசா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆளுநர் பெருசுன்னு சொல்லுவீங்களா? அதை எப்படி சார் சொல்ல முடியும்? முதல்வர் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கான அத்தாரிட்டி. ஏன்னா நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். அடிப்பட்ட மக்கள் நாங்க எங்களுடைய ஓட்டுரிமைன்னு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது எங்களுடைய பிறப்புரிமை. அதன் மூலமாக மக்களாகிய நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கிறோம். ஆனா ஆளுநரை நாங்க தேர்வு செய்யலையே சார். அது மேல இருக்க ஒன்றிய அரசுனால அமர்த்தப்பட்ட ஒரு ஏஜென்ட் மாதிரி எங்களுடைய முதல்வர் சொல்ற மாதிரியே நாங்களும் சொல்றோம். எங்களுக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா அவர்னால எங்களுக்கு நிறைய குடைச்சல்களும், அதாவது சரியான முறையில இருந்தா பரவாயில்ல, மக்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள்லயே இவர் தடுத்து நிறுத்துறாருங்கும் போது அப்போ ஒரு நியாயமான ஒரு தலைவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தானே இன்னைக்கு நாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவோம். அதற்கான தீர்வையும் நாங்க பெற்றுட்டு வந்திருக்கோம். அதற்கு எகெயின்ஸ்டா தானே இவங்க ஏதோ ஒரு வழியில முட்டுக்கட்டை போட முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா எல்லாத்துக்குமான பதில எங்களுடைய முதல்வர் தரப்புல எங்களுடைய தமிழ்நாடு அரசு தரப்புல இன்னைக்கு கொடுத்துட்டு தானே சார் இருக்கும். எங்க அங்க நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே. இப்ப முதல்வருடைய ஆட்சி என்பது சட்டப்படியிலான ஆட்சி தான். இங்க எல்லாமே சட்டத்திற்கு சட்டம் எதை சொல்கிறதோ அதை நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு மீறி நம்ம செயல்பட முடியாது. நம்ம அடிப்படை புரிதல் என்னவா இருக்குன்னா, முதல்வருடைய அதிகாரத்தை அவர் சரியாக பயன்படுத்துகிறார், ஆளுநருடைய அதிகாரத்தை ஆளுநர் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா ஆளுநர் அந்த பணியை செய்யணும் அப்படின்றது நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஆளுநர் செய்ய வேண்டிய வேலையை நீதிமன்றம் கையில எடுத்துக்கிச்சோ அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இந்த ரோல் ஆளுநர் தான் நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல, நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவர் வேலையை செய்யாதனால இன்னைக்கு நீதிமன்றம் எடுத்தது. இவரோட வேலையை இவர் சரியா செஞ்சிருந்தாருன்னா அந்த வேலையை நீதிமன்றம் எடுத்திருக்காது. அதுதான் இது. அப்ப இனி எல்லாமே இப்ப இனி வரும் காலங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப ஆளுநருக்கு என்ன பவர் இருக்கு? நாங்க சொல்றோம், ஆளுநருக்கு வேண்டவே வேணாம். நாங்க எங்களுக்கு எதுக்கு ஆளுநர்? நாங்க அன்னைக்கு கேட்ட மாதிரிதான், ஆட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர்? நாங்க அன்னையில இருந்து இதுதானே கேட்டுட்டே இருக்கோம். ஆளுநர் நாங்க காம்பன்சேஷன் பண்றதுக்கு இங்க சபாநாயகர் இருக்காரு, நாங்க அதை வச்சு கூட நாங்க பண்ணிக்கிறோம். அவர் எக்ஸ்ட்ராவா தான். காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில பல ஆண்டு காலம் இருந்திருக்கீங்க. அப்போ இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டதான் அடுத்த தரப்புல இருந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. யதார்த்தத்தை பேசுவோம் நம்ம. அதுதான் கேள்வி. சரி, யதார்த்தமாவே நானும் உங்களுக்கு பதில் சொல்றேனே. எந்த ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டுல அமைஞ்சாலும் அதற்கு யாரு குடைச்சல் கொடுத்தாலும் ஆளக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு அது பாதகமா இருந்துச்சுன்னா எதிர்த்து கேள்வி கேட்கதான் செய்யும். அந்த கேள்வி கேட்கறத தப்புன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரும் போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அது ஆளுநரா இருக்கலாம், பாசிசமா இருக்கலாம், மேல இருக்க ஒன்றியமா இருக்கலாம், இல்ல RSS கூடாரம் தன் பரிவாரத்துல இருந்து வந்தவங்க யாரோ வேணாலும் இருக்கலாம், இல்ல இன்னைக்கு கூட்டணியோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியா கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நாங்க எதிர்த்து கேள்வி கேட்கதானே செய்வோம் சார். ஏன்னா இது எங்க வீட்டு பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படிங்கும் போது அதற்கான குரல் ஒரு முதல்வர்னால எழுப்பப்படும் போது அதையே இவங்க விசித்திரமா பாக்குறாங்க. நான் அதான் திரும்பவும் சொல்ல வரேன், அப்போ குறிப்பிட்ட மாதிரி இது லெஜிஸ்லேஷன் லாவை நம்ம முன்னாடி வைக்கிறது இல்ல. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் லா தான் நம்ம முன்னாடி வச்சு முன்னிலைப்படுத்துறோம். அப்படிங்கும்போது இங்க ஜனநாயகம் அப்படிங்கும் போது மக்கள் தான் முதன்மையானவர்கள், மக்களுக்காக அமைக்கப்பட்ட அப்போ அந்த சட்ட, அதாவது இந்திய அரசு அமைப்பு சட்டம் தான் முதன்மையாக பேசுங்கும் போது தவறு நடந்தா தட்டிக்கு வைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதற்கு பதில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு பதிலா ஏன் ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியில பின்வாசல் வழியா வரணும்னு எப்ப பார்த்தாலும் பின்வாசல் வழியா வரீங்க அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியா இருக்கு. குறிப்பா திரு வில்சன் அவர்கள் பதிலளிக்க அவகாசம் கேட்கிற பொழுது அப்படி உடனடியாக இந்த மனுவை விசாரிக்க விட்டால் வானம் என்ன விடிஞ்சு விழுந்துற போதா அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இதுல என்ன தவறு இருக்குன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். உண்மைதானே சார்? இப்ப இன்னைக்கு இந்த விஷயத்தை இப்படி தடுத்து நிறுத்தாம இருக்கு. இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுல இருந்து கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, கல்விக்கான பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு, இன்னைக்கு நீட்டு பிரச்சனை மிகப்பெரிய அளவுல இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கும்போது இதுக்கு அவகாசம் கூட கொடுக்காம, அதுவும் ஒரு விடுமுறை கட்டத்துல இன்னைக்கு நீதிமன்றம் எல்லாம் வெக்கேஷன் பெஞ்ச்ல இவ்வளவு அவசரமா போட்டு அதற்கான தீர்வு பெறணும்ன்ற நிலைப்பாடு என்ன? இதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க ஒன்றிய அரசு, இல்லைன்னா கவர்னர் தரப்பு இருக்கிறவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா இதுக்கான ஒரு மனு போட்டாரு பாருங்க,
அந்த பிஜேபி ஆதரவாளர் ஒரு நிர்வாகி அவருதான் அதுக்கான பதில் சொல்லணும். அப்படி என்ன இதுல நீங்க சாதிச்சிட்டீங்க? ஒருவேளை அப்படி வந்த உடனே எல்லா மாணவர்களுக்கும் ஏதாச்சும் புதுசா ஒரு நல்ல விஷயத்த நீங்க கொண்டு வர போறீங்களா? இல்ல எங்க மாணவர்களுக்காக ஒன்றியத்துக்கிட்ட இருந்து நிதி அப்படியே பெற்றுட்டு வந்துட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது அவங்கதான் சொல்லி ஆகணும். அடுத்து என்ன நகர்வு இருக்கணும் தமிழ்நாடு அரசு சார்பாக? இப்போ மேல்முறையீடுக்கு அப்பீல் பண்ணிருக்கோம் சார். அப்பீலுக்கு போவாங்க. இனி அடுத்தது அந்த நகர்வை ஒட்டிதான் இது இருக்கும். இன்னொன்னு இவங்க யூஜிசி முன்னாடி வைக்கிறாங்க சார். யூஜிசிங்கிறது அது ஒரு கிராண்ட் கமிஷன், அவ்வளவுதான். பட் அது வந்து அத்தாரிட்டியா நம்ம வர முடியாது அப்படிங்கறத உண்மை. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நம்மளுக்கு அத்தாரிட்டி பேசஸும் வரும், இன்னொன்னு போர்ட் ஆஃப் மெம்பர் பேசஸும் வரும். அது யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணது. அதனால அந்த ஒரு கோட்பாட்டை மட்டும் இவங்க முன்னாடி வச்சுட்டு பண்ணிருக்காங்க. பட் கண்டிப்பா இது கேஸ் நிக்காது. இதற்கான நிறைய முன் உதாரணமா இருக்கக்கூடிய நிறைய தீர்ப்புகளை எடுத்து வச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம அதுக்கான அப்பீலுக்கு போவோம். கண்டிப்பா தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அவ்வளவுதான். அதுதான் இதற்கான நம்ம ஆரம்பத்துல கேட்டிருந்த கேள்விதான். உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, எழுதப்பட்ட தீர்ப்பு இங்க உயர் நீதிமன்றத்தில் தடை. இதை முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ஆரம்பத்துல கேட்ட அது சரிதானா? இப்போ இது உண்மையாலுமே உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே ஒரு அப்செட் ஆக்குற மாதிரி தானே சரி இருக்கு. இது வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றம் தெளிவா இதை யோசிச்சு, அதுவும் நாங்க திரும்ப திரும்ப சொல்றது அதுதான், 400 பக்க அறிக்கை, அதுல ரொம்ப தெளிவா இருக்கு எல்லா விஷயத்துக்கான விடயங்கள். ஏன் இதனால எதற்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டது, ஏன் எதற்கு எப்படி எங்கே அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கான பதிலுமா அது இருக்கும்போது, அப்போ அதையவே இவங்க வந்து மாத்தி மாத்தி எப்படியாச்சும் புந்து வரலாம்னு பாக்குறாங்கல்ல சார். இதுதான் தவறு. இது வந்து உண்மையாலுமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்விகளையும், இல்லைன்னா இதை சார்ந்திருக்கக்கூடிய இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில இது மிகப்பெரிய ஒரு சிந்தனைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறது. அது நல்ல சிந்தனையா, தமிழ்நாட்டுக்கு சாதகமா, தமிழ்நாட்டு முதல்வருக்கு அது சாதகமாவும் அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றத்திற்கும் உள்ளபடி இது ஆளுநர் தரப்புக்கு ஒரு வெற்றின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி அது எப்படி சார்? அதாவது நாங்க வந்து கொட்டு வச்சுட்டாங்க, ஏப்ரல் 8 மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது மீசில மண்ணொட்டல அப்படின்னு சொன்னவங்க அவங்க. அதனால இன்னைக்கு வந்து வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டிங்கா ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் அதுக்கு எங்க பக்கம் எதிர்ப்புகளும் சரியான தரமான வாதங்களும் நாங்க வச்சிருக்கிறோம். அப்படிங்கும் போது இது அவங்க வெற்றின்னு சும்மா மெப்புதலைக்காக அவங்க கொண்டாடிக்கலாமே தவிர, ஆனா விரைவில் இதற்கான நல்ல தீர்ப்பு நாங்க பெற்றுடுவோம் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF.